ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நேரத்தில் உங்களை இந்த ஃபேஸ்புக்கில் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தினபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆசீர்வாத உங்களோடு கூட சங்கீதம் 50வது சங்கீதத்திலே 14வது 15வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் சோத்திரம் வாசித்து இந்த வேத வசனங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சங்கீதம் 50வது சங்கீதம் 14வது 15வது வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம், ஜெபத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற நல்வார்த்தை 5 குறிப்புகளை நாம் இந்த 2 வசனங்கள் மூலமாக பார்க்க முடியும். முதலாவதாக, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. அடுத்தபடியாக, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. மூன்றாவதாக, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான்காவதாக, நான் உன்னை விடுவிப்பேன். ஐந்தாவதாக, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 5 குறிப்புகளை இந்த 2 வசனங்கள் மூலமாக நாம் வாசிக்க முடியும். எல்லாரும் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு எடுத்தெடுப்புல ஆண்டவரே எனக்காக இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்வதை விட, தேவன் சொன்ன அந்த வழிமுறைகளின்படி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக இரக்கம் பாராட்டி அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது சரியானது. ஒவ்வொரு இஸ்ரவேலனும் தேவனை தொழுது கொள்வதற்கு முன்பாக அவன் பலி செலுத்துகிறவனாக இருந்தான். ஒவ்வொரு இஸ்ரவேலர்களும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போய் தேவனை தொழுது கொள்வதற்கு முன்பாக அவர்கள் பலி செலுத்தினதாக வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆக முதலாவதாக, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். 50வது சங்கீதத்தில் 23வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் முதலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலியிடும் பொழுது தேவன் அங்கே மகிமைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 34வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். எக்காலத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு மிக மகத்தானது. சந்தோஷம் வரும்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க நிறைய பேர். தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது ஸ்தோத்தரிக்கிறார்கள். ஒரு நன்மைகள் கடந்து வரும் பொழுது ஸ்தோத்தரிக்கிறார்கள். ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது ஸ்தோத்தரிக்கிறார்கள். அதே வேளையிலே துன்பமான நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறோமா? துன்பமான நிலையிலும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இங்கே தேவ மனிதனாகிய சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவன் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். அது எக்காலத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற அந்த அனுபவம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மகிமை விலகுவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படிக்கு உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது.
அன்பான தேவ பிள்ளைகளே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய மகிமை விலகுகிறதாக நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமை விலகுவதற்கு ஏதுவாக. அங்க தேவனுடைய மகிமை நம்மிலே விளங்க வேண்டும் என்றால், தேவனுடைய அற்புத கரம் நம்மை தொட வேண்டும் என்றால், தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த செய்தியை கேட்கிற அநேகராகிய நாம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபைகள் பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அநேகராகிய நாம் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரிக்கும் பொழுது தேவன் கிருபைகளை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆக தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் அவர்களுக்காக இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் ஆபேலுடைய பலிகளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. முதல் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற மனிதர்களுக்கு பிறந்த முதல் பிள்ளைகளாகிய காயின் ஆபேலுடைய பலிகளை பற்றி எபிரேயர் 11வது அதிகாரத்தில் மிக தெளிவாக நாம் வாசிக்க முடியும். ஆபேல் காயினுடைய பலியை விட மேன்மையான பலியை செலுத்தி தேவனுடைய மனதை அவன் குளிர பண்ணினான். காயினுடைய பலியை விட மேன்மையான பலியை அங்கே ஆபேல் செலுத்தினதை நாம் பார்க்க முடியும். அவனுடைய பலிகளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள். எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களா என்பது கேள்வி. அநேகர் ஆண்டவரை தொழுது கொள்வதில்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில்லை. இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினதின் நோக்கமே அவரை தொழுது கொள்ள வேண்டும். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்ற நல்வார்த்தையின்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் நமக்காக படைக்கப்பட்டது, மனிதனுக்காக படைக்கப்பட்டது. ஆனால் தேவன் மனிதனை அதற்காக படைத்தார் என்றால் அவரை தொழுது கொள்ளும்படியாக. இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. இரண்டாவதாக அந்த சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியில வாசிக்கும் பொழுது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. நம்முடைய ஆண்டவர் ஆபத்திலே நமக்காக இரக்கம் பாராட்ட வேண்டும் என்றால் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் இருந்து அவரை நோக்கி, அவருக்கு உகந்த ஒரு விண்ணப்பத்தை வைத்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. எப்படிப்பட்ட நிலையிலும் கூட தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக, எப்படிப்பட்ட நிலையிலும் கூட தேவன் நமக்காக இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்களிடத்தில் ஏதாகிலும் அவர் எதிர்பார்ப்பது இல்லை. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆனாலும் வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்வேன் என்றால், ஆபத்திலே தேவன் நமக்காக இரக்கம் பாராட்டும்படி இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். அது என்ன என்றால், உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 61ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பொருத்தனைகளை கேட்டு நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நாம் ஆண்டோட சமூகத்துல உண்மையாக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பொருத்தனைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறவராக,
நம்முடைய பொருத்தனைகளாகிய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு என்கிற தேவ மனிதன் ஒரு பொருத்தனை பண்ணினான். தன் சகோதரனாகிய ஏசாவால் அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து நிர்ணயிக்கப்பட்டது என்று அறிந்து அவனுடைய தாய் தகப்பனாகிய ஈசாக்கு ரெபெக்காள் மூலமாக யாக்கோப்பு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். அந்த நேரத்தில் போகிற வழியிலே ஆண்டுடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். அதை பற்றி ஆதியாகம புஸ்தகத்தில் 28வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபு பண்ணின பொருத்தனைகளை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாய் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இங்கே நாம் பார்க்கிற தேவ பிள்ளைகளே, தூரமான தேசத்துக்கு அவன் கடந்து போகிறான். அந்த இடத்திலே அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை அறியாதிருக்கிறான். அந்த இடத்திலே ஆண்டவர் அவனை எப்படி நடத்துவார் என்று புரியாத ஒரு நிலையிலே ஆண்டவரை நோக்கி யாக்கோபு ஜெபித்தார். அப்படி ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அவர் பண்ணின ஒரு பொருத்தனை. அந்த பொருத்தனை என்ன? தேவனே, நீர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரம் கொடுத்து எனக்கு உடுத்த வஸ்திரம் கொடுத்து என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு மறுபடி என்னை சமாதானத்தோடு நீர் கொண்டு வருவீரானால், ஆண்டவரே, இப்பொழுது நான் தலையணையாய் வைத்து படுத்திருக்கிற இந்த கல் இருக்கிற இந்த இடத்துல உமக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன். இங்கே நான் உமக்கு பலி செலுத்துவேன். நீர் எனக்கு அற்புதம் செய்தபடியால் ஆண்டவரே, நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். என்று சம்பாதித்தில் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினான். தேவன் யாக்கோபின் ஜெபத்தை கேட்டார். தேவன் யாக்கோபின் பொருத்தனையை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பொருத்தனைகளை கேட்டு நமக்கு அவர் அற்புதம் செய்கிறவராய், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். வேதத்திலே 1 சாமுவேல் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே எல்கானா என்கிற ஒரு மனிதன், அவனுக்கு 2 மனைவிகள். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனின்னாள். 2வது மனைவியாகி பெனின்னாள் இடத்துக்கு குழந்தைகள் இருந்துச்சு. ஆனால் அன்னாளுக்கோ குழந்தைகள் இல்லை. அன்னாள் பெனின்னாள் என்ற இந்த 2 சகோதரிகளுக்குள்ளே எப்பொழுதுமே குடும்பத்தில் ஒரு வாக்குவாதமும் போட்டியும் பொறாமையுமாக இருந்தது. எப்பொழுதுமே அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற நிமித்தம் பெனின்னாள் அன்னாளை ஏளனமாய் பேசுவது உண்டு. அவளுடைய மனதை மடிவாக்குவாள், அவளை சிறுமைப்படுத்துவாள், அவளை கேவலமாக பேசுவாள், மலடி மலடி என்று சொல்வாள். இது தொடர்கதையாக மாறிவிட்டது. ஆனால் தேவ பிள்ளைகளே, அன்னாள் ஒரு நாள் கர்த்தர் சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கடந்து போனாள். தேவனுடைய ஆலயத்திலே தேவனை நோக்கி அன்னாள் ஜெபித்த பொழுது தேவன் அன்னாளுக்காக இரக்கம் பாராட்டினார். அதை பற்றி 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது 10வது 11வது வசனங்கள், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகள் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்க தேவ பிள்ளைகளே, அன்னாள் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். அவள் மிகவும்
மனக்கசந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டு அவள் ஜெபிக்கிறாள் இப்படியாக, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்றால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் உம்முடைய சேவை செய்யவே அவனை ஒப்பு கொடுத்து விடுகிறேன், உமக்கென்றே அவனை தந்து விடுகிறேன், என் சிறுமை மட்டும் நீங்கினால் போதும், நான் மலடி என்கிற அந்த அவப்பெயர் மாத்திரம் என்னை விட்டு நீங்கினால் போதும், மற்றபடி எனக்கு குழந்தைகள் வேண்டும் என்கிற ஆசை இல்லை ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் அன்னாளின் ஜெபத்தை கேட்கிறார். அவளுடைய பொருத்தனைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அன்னாளுக்கு சாமுவேலை கிருபையாய் கொடுத்தார். அதன் பிறகும் பிள்ளைகள் அவளுக்கு பிறந்ததாக வேத சரித்திரம் சொல்கிறது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆக தேவன் நம்முடைய பொருத்தனைகளை கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே லேமுவேல் என்கிறதான ஒரு ராஜாவை பற்றி நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ராஜாவாகிய நாம் பார்க்க முடியும். அங்கே லேமுவேல் என்கிறதான ராஜா, அந்த ராஜாவுடைய அம்மா இப்படியாக சொல்லி அவங்க நினைவுபடுத்துறாங்க. அது என்ன? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. அப்பனா கவனிங்க, இந்த லேமுவேல் என்கிறதான ராஜா இப்பொழுது அரசாட்சியில் இருக்கிறார். ஆனாலும் அவர் எப்படி பிறந்தார் என்பதை இந்த அம்மா அடிக்கடி நினைவுபடுத்துகிறதை இந்த வார்த்தை மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அவருக்கு ஒரு பெரிய நல்ல ஆலோசனை அந்த தாய் கொடுக்கிறாங்க. அந்த ஆலோசனைகளே முதல் அவங்க அறிக்கை எடுக்கிற ஒன்று என்ன? என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. அப்படி என்றால் தேவன் அன்னாளுக்கு மாத்திரம் பொருத்தனை பண்ணினதனாலே சாமுவேலை கர்த்தர் கொடுக்கவில்லை. அன்னாளை போன்ற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்தார்கள். தேவன் அவருடைய பொருத்தனைகள் எல்லாம் கேட்டால் அவங்களுடைய மலட்டு தன்மைகளை மாற்றினால் தேவன் அற்புதம் செய்தார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே செய்கிற எல்லா பொருத்தனைகளையும் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 5வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அதிலே 4வது வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை. அந்த தேவ சமூகத்திலே நாம் பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதிக்க கூடாது, அதை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே செய்கிற எல்லா பொருத்தனைகளையும் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆக இந்த 50வது சங்கீதம் 14வது வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம்? 2 பகுதிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, இரண்டாவதாக உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அந்த தேவ சமூகத்தில் தேவனுக்கு பொருத்தனை செய்கிறது மாத்திரமல்ல, நாம் தேவனை துதித்து தேவனுக்கு பொருத்தனை செலுத்தும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக அந்த 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 3வது குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது, 3வது குறிப்பாக சங்கீதம் 50வது சங்கீதம் 15வது வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இந்த சூழ்நிலையில, இந்த ஆபத்தான நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அமெரிக்க அதிபர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அறிக்கையை இந்த கொரோனாவின் நிமித்தம் அவர் விட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அறிக்கையில் அவர் சொல்லுகிறது என்ன? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய ஒரு உத்தரவை அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன? அமெரிக்கா புதிய ஏற்பாட்டின் தேசம். இனி இந்த தேசத்தில் புதிய ஏற்பாட்டின் நற்செய்திக்கு மட்டுமே இடம் உண்டு. ஜனங்கள் விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது. ஓரினை சேர்க்கை முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். அக்கிரம
ஜனங்கள் ஆராதிக்க கவனம் செலுத்த வேண்டும். கிறிஸ்தவ கோட்பாடுகள் மிக முக்கியம். சுவிசேஷ தீபம் எல்லா இடங்களிலும் ஏற்றப்பட வேண்டும். நானும் என் மக்களும் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நடந்தோம், வழி தப்பி நடந்தோம், விக்கிரக வழிபாடுகளை, மத ஆசிரமங்களை அனுமதித்தோம், எங்கள் நன்கொடைகளை அதற்கு வழங்கினோம். இன்று கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் பணத்தினால் இனிமேல் தேவனுடைய ஆலயத்தை மட்டுமே கட்டுவோம். பழமையான தேவாலயங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாங்கள் கர்த்தருடைய பாதத்திலே தாவீது ராஜாவை போல முழுவதும் சரணடைகிறோம். இனி நீங்கள் புதிய ஏற்பாட்டின் அமெரிக்க தேசத்தை காண்பீர்கள். இங்க கவனிங்கள், அமெரிக்கா எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். இந்த சூழ்நிலையிலே ட்ரம்ப் என்கிறதான அந்த அதிபர் தன்னுடைய பாவத்தை கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவர் சமூகத்திலே அவர் மனம் உடைந்து இந்த அறிக்கையை சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆபத்து காலத்திலே யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ தேவன் அவர்களுக்காக இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 77 சங்கீதம் 2வது வசனத்திலே என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன். சோத்திரம். என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன். ஆபத்து நேரத்திலே ஆண்டவரை நாம் தேடும் பொழுது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். 91வது சங்கீதத்திலே 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆக தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை நோக்கி ஆபத்திலே கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு அருள் செய்கிறவராக, ஆபத்திலே நம்மோடு இருந்து நம்மை ஆபத்துக்கு தப்புவித்து நம்மை அவர் அதற்கு விலக்கி நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 20வது சங்கீதத்திலே முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்திலே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்திலே மனிதனை நோக்கி கூப்பிடுவதை விட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நமக்காக அவர் இரக்கம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வரும் முதல் வார்த்தை அம்மா அப்பா என்று நாம் கூப்பிடுகிறோம். ரொம்ப நல்லது. என்றால் நம்ம ஈண்டெடுத்த தாயின் தகப்பனையும் ஆபத்திலே நாம் கூப்பிடுகிறோம். அது நமக்கு இயற்கையாகவே நம்முடைய சுபாவமாக அமைந்து விட்டது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த சுபாவத்தை ஏற்படுத்தினவரும் தெய்வம் தான். நம்முடைய ஆபத்திலே நமக்கு ஒரு பெரிய வலி ஏற்படும் பொழுது அல்லது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும் பொழுது நாம் கூப்பிடுகிற நம்முடைய வாயிலிருந்து வருகிற அனிச்சையான செயலை போல அந்த செயல் வருகிறது. என்ன என்றால் அப்பா அம்மா என்று கூப்பிடுகிறோம். என் தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆபத்து நேரத்திலே உன் அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுவதை விட உன்னை உண்டாக்கின தெய்வமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது தேவன் உனக்கு மனமிறங்கி அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு முறை நான் சென்னை GH மருத்துவமனையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசுவாசியை பார்த்து ஜெபிப்பதற்காக கடந்து போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு சகோதரர் அவருடைய வயிற்றில கட்டி, கேன்சர் கட்டி, மிக அதிகமான வலி அவருக்கு. பாருங்க, அந்த வார்டு கடந்துதான் எங்க சபைக்கு வர விசுவாசிகளுடைய அவரை போய் சந்திக்க வேண்டும். நான் அந்த வார்டை கடந்துதான் எங்களுடைய விசுவாசியை நான் சந்திக்கணும். அவர் பாருங்க, அந்த கேன்சர் கட்டி என்னுடைய வேதனை தாங்க முடியாம பயங்கரமா கத்துற அவர்களுடைய அலறுதல் அந்த சோத்திரம் ஹாஸ்பிட்டல் முழுசும் கேட்குது. அவ்வளவு பெரிய வேதனையோடு கூக்குரல் எடுக்கிறார். அந்த நிலையில கூட அவர் ஒருவேளை ஆண்டவரை கூப்பிடுவார் நினைச்சு அப்படிப்பட்டவங்களுக்கு இறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதனை நோக்கி கூப்பிடுவதை விட நீங்கள் ஆண்டவரை நோக்கி
காண்பிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 46வது சங்கீதம் முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலம், அவர் பலனும் மாத்திரமல்ல, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். சங்கீதத்திலே 18வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நன்றாய் கவனியுங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த தேவ மனிதனுடைய அறிக்கையை பாருங்கள், அல்லது அவருடைய அனுபவத்தை பாருங்கள், அல்லது ஆண்டவர் அவருக்கு செய்த அற்புதத்தை கேளுங்கள். அது என்ன? அவர் ஆண்டவரை நோக்கி எந்த நிலையில கூப்பிட்டாராம்? எனக்கு உண்டான நெருக்கத்திலே, தனக்கு உண்டான நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டே, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அன்பான தேவ பிள்ளையே, தூரத்திலிருந்து சமீபத்திலிருந்தும் இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தாயே, தகப்பனே, அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் ஆபத்து நேரத்திலே உனக்கு செவி கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. என் ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு. அவருடைய ஆலயத்திலிருந்து நம்முடைய ஆபத்தான நிலையை கர்த்தர் அறிந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்க வீட்டில் போய் ஜெபம் பண்றதை விட நீங்க ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறது ரொம்ப அருமையானது. நீங்க வீடுகளில் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டுதான் செய்கிறார். ஆனால் அதை விட ஒரு வல்லமையான ஒரு அற்புதம் உங்களுக்கு தம்முடைய ஆலயத்திலிருந்து செய்கிறார். தேவன் தம்முடைய ஆலயத்திலிருந்து அவர் அற்புதம் செய்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாருங்கள், உபவாசத்துக்கு வரவங்க யாரா இருக்கிறாங்கன்னா, வயசான ஒரு 4 பெரியவங்க, அவங்க தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்றவங்க யாரு? வயசானவங்க ஒரு 10 பேர். இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு 300 விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா அது ஒரு 10 கிழவிங்க வந்து ஜெபம். அவங்களுக்கு தான் ஆபத்தா? நான் சொல்றேன், எல்லாரையும் தேவன் நினைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் நமக்காக இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 6வது வசனம், 13ஆம் வசனம், 19ஆம் வசனம், 28ஆம் வசனம், கிட்டத்தட்ட 4 வசனங்களுக்கு மேலாக ஒரே வார்த்தையே சொல்லப்பட்டிருக்கிறது. 4 வசனங்கள், ஒரே வார்த்தை. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். 4 இடத்துல இதே வசனமே வருதுங்க. சங்கீதம் 107, 6, 13, 19, 28 ஆகிய இந்த 4 வசனங்களிலும் ஒரே வார்த்தை. தங்கள் ஆபத்துகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆபத்தில் நமக்காக இரக்கம் பாராட்டி அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 120ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்திலே, ஆபத்திலே நமக்கு அவர் செவி கொடுத்து நமக்கு அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக 4வது ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது என்னவென்றால், நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்திலே யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய நெருக்கத்தை அவர்
14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்திலே வாந்தியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் விடுவிக்கிறவராயிருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தேவன் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் இருந்து நீதிமானை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் ஆண்டவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினதாக வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 6:6 நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று பெயரிடப்பட்ட அனனியா, அசரியா, மிஷாவேல் அவர்களை தேவன் விடுவித்ததாக வேதம் சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகம் 3:17 நாம் வாசிக்கும் பொழுது, எரிகிற அக்கினி சூளையில் இருந்தும் ராஜாவின் கைக்கும் அல்லது ராஜாவின் கோபத்துக்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவித்தார். ஆக கர்த்தர் சோத்திரம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் ராஜாவின் கோபத்துக்கும் விலக்கி விடுவித்தார். நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாவிகளை தம்முடைய சத்தியத்தினால் அவர் பரிசுத்தமாக்கி விடுவித்ததாக யோவான் 8:32 வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். வியாதி உள்ளவர்களை வியாதியிலிருந்து விடுவித்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். லூக்கா 13:12 நாம் வாசிக்கும் பொழுது, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரித்தோரை மரணத்திலிருந்து விடுவித்து அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார். லூக்கா 7:14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 400 விதவைகளுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினதாக நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனாகிய லாசருவை அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4வது நாளிலே இயேசு உயிர்ப்பித்ததாக யோவான் 11:43-44 வசனங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். ஆக நம்முடைய ஆண்டவர் நம்மை சோத்திரம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார், பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், வியாதியிலிருந்து விடுவிக்கிறார், பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார், மரணத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். 5வது குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது, நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, விடுவித்த ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். மத்தேயு 15வது அதிகாரத்திலே 30வது 31வது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த 31வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமாகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆக இங்கே ஆண்டவர் சப்பானிகளை எழுந்து நடக்க செய்கிறார், ஊமையர்களை பேச செய்கிறார், குருடரை பார்க்க செய்கிறார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குகிறார், பிசாசுகளை விரட்டுகிறார். எவ்வளவு அற்புதங்கள் அங்க நடக்குது பாருங்க. எல்லாரும் அற்புதத்தை கண்ட உடனே எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நீங்கள் நிச்சயம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவீங்க. ஒரு சாட்சி உண்டாகும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வெறுமனே அற்புதம் செய்துவிட்டு போகிறது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு சாட்சியா இருக்கும்படி, உங்கள் மூலமாக ஒரு சாட்சி உண்டாகும்படி உங்களில் அவர் கிரியை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். ஆக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்படி ஆண்டவர் நமக்காக இறக்க பாராட்டுகிறவராக இருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக
5 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது என்ன? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்திலே பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரே அதிகாரம் அல்ல, ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய சாபத்தையும் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வியாதிகளை அவர் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்காக இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணாம நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஒவ்வொரு முறையும் சபையிலே கூடி ஆண்டுடைய வசனங்களை தியானிப்பது உண்டு. ஆனால் இன்னைக்கு சபைக்கு வராமல் இந்த ஃபேஸ்புக் வாயிலாக அநேகர் வீடுகளிலிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் வீடுகளிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் இந்த பரிசுத்தமான பலிபீடத்திலிருந்து, இந்த பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவன் உங்கள் கூப்பிடுதலை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 18:6 வாசிக்கிறது போல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியிலே போய் அவர் செவிகள் ஏறிற்று என்ற வேத வார்த்தையின்படி தேவன் தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அலைந்தேன் உலகிலே அறியாது இடம் தேடி, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர். கலங்கினே நீர் என்னை கண்டீர், பதறினே நீர் என்னை பார்த்தீர். கல்வாரி என்னை வந்தே பாவம் தீர நான் அழுதே. உம் கல்வாரி என்னை வந்தே பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே உலகிலே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. எங்களை நேசிதான தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. ஆண்டவரே அப்பா, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீங்களப்பா. ஆமாம் ஆண்டவரே, அந்த சங்கீதம் ஆண்டவர் 50வது சங்கீதம்
ஆண்டவரே 14-15 வசனங்களின்படியே ஆண்டவரே எங்களுக்காக நீர் மனம் இறங்கும். இந்த ஆபத்தான நேரத்திலும் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்காக கர்த்தர் இரக்கம் பாராட்டுகின்றார். என் தேவனே, நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் தாயை எங்கள் தகப்பனை கூப்பிடுவதை விட உம்மை கூப்பிடுவதே மகிமையானது அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை பெற்ற தாயின் தகப்பனை நாங்கள் நினைக்கிறோம், அதற்கு நன்றியா இருக்கிறோம். ஆனாலும் தேவனே, நாங்கள் கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே எங்களுடைய கருவை கண்ட கர்த்தர், எங்களை தாயின் வயிற்றிலே பேர் சொல்லி அழைத்த தெய்வம், எங்களுக்காக இரக்கம் பாராட்டுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு இந்த கர்த்தாவே செய்தியை கேட்கிற ஆண்டவரே, பெருமிதத்தோடு இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரே, தங்களுடைய ஆபத்தில் நெருக்கத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் இரக்கம் பாராட்டி அற்புதம் செய்வீராக. 107 சங்கீதம் 20வது வசனத்திலே வாசிக்கிறது போல அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார் என்ற வேத வார்த்தைப்படி தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குவீராக. கர்த்தர் அற்புதம் செய்யும். இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக, இந்த புதிய மாதம் எங்கள் இக்கட்டுக்கு எங்களை விலக்கி காப்பாற்றின ஒரு மாதமாக, ஒரு அற்புதத்தின் மாதமாக ஆண்டவரே அமைய கிருபை செய்யும். இனி வரும் நாட்களிலே எங்களுடைய காதுகள் நல்ல செய்திகளை கேட்கும்படியா இரக்கம் பாராட்டு. உமக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் கிருபையும் சமாதான வழிநடத்தலும் கர்த்தராகிய இயேசு வருக பொருந்தும் நம்மோடு நீங்காது நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நான் திருவள்ளூருக்கு அருகாமையில் குப்பமாசத்திரம், கொழுந்தலூர் ஆகிய இடங்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். தி சர்ச் ஆஃப் ஹெவன்லி காட் என்கிற சூத்திரம் ஒரு ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பெந்தேகோஸ்தே தேவ சபையிலிருந்து தேவன் எங்களுடைய ஊழியத்தை கிருபையாக ஆசீர்வதிக்க நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணீங்க. தொடர்ந்து இந்த சூத்திரம் செய்தி மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய செல் நம்பரை நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் பதிவிடுகிறோம். நீங்கள் சோதனை எங்களோட ஜெபத்துக்காக மாத்திரம் தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.